எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சண்டே மார்னிங் இப்போ தான் வந்துட்டு எந்திரிச்சோம். இனிமே தான் வந்துட்டு குக்கிங்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் வந்து சாதம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்துட்டு கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தீங்க வாழைத்தண்டு சூப் வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத. அந்த வாழைத்தண்டு சூப் வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் வாழைத்தண்டு சூப்பு தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் சைடிஷ்க்கு வந்துட்டு காலிஃப்ளவர் வந்துட்டு இருக்குது. காலிஃப்ளவர் வந்து சில்லி வந்து போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. ப்ளஸ்ஸு அது பண்ணுவோமா இல்லை வந்துட்டு ஏதாவது ஃப்ரை பண்ணுவோமா அப்படின்ட்டு. அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வந்துட்டு நல்ல மார்க் எடுத்ததுக்காண்டி டீச்சர் வந்துட்டு வாட்டர் பெயிண்டிங் வந்து கொடுத்தாங்க. அதில் வந்துட்டு சுபஸ்ரீ வந்துட்டு இன்றைக்கி காலையில் உட்காந்து பெயிண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதை கொண்டு போயிட்டு நாளைக்கு டீச்சர்கிட்ட போய் காட்ட சொல்லியிருக்கேன். கிளைமேட் வந்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. அஸ்விதாவும் சுசுரியும் பயங்கரமாக ஆட்டம் போட்டு ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருக்காங்க. காலையிலே வந்து பஞ்சாயத்தை வச்சிருச்சுங்க. அஸ்விதா சுசுரியை தள்ளிட்டு சுசுரி ஒரே ஊழையிட ஆரம்பிச்சிருச்சு. காலையிலே சங்கூதிடுச்சு எங்கள் வீட்டில். வலிக்குதுன்ட்டு. நீங்கள் 2 பேருமே சும்மா இருக்கணும். எப்பா எப்படி தான் இதில் வச்சு மேய்க்கிறதுனே தெரியல. பயங்கர பனி, பயங்கர வாடை, ஐஸ் மாதிரி இருக்குது. பார்த்தா அதுக்கு இது வேற மாற்றி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குன்னு பாருங்கள். உங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் எப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு கிட்ஸ் வந்துட்டு ரொம்ப அமைதிப்படை, அதிரடிப்படை. சில நேரம் வந்து அமைதிப்படை, சில நேரம் அதிரடிப்படை. அது இந்த டிராயிங் எது வரைஞ்சிச்சுன்னா ஏதாவது வந்துட்டு கிராஃப்ட் ஐட்டம் செஞ்சாங்க அப்படின்னா இருக்கிறதே தெரியாது வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விளையாடுறேன் அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆட்டம் தான் வந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் மடிங்க. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனால நேற்று வந்துட்டு ட்ரெஸ் எல்லாமே வந்து துவைச்சி வச்சிடணும். அது ஃபுல்லாக இப்போ மடிக்கணும். மடிக்கல பட்டி விழுந்துடும். நீ எழுதலாம், அப்போ எழுதலாம். காலையில் போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸும் மடிச்சுட்டு காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து எழுது. ஏதாவது ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு நான் எழுதணும்னு சொல்லியே நம்மளை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நேற்று வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து நேற்று வந்து வாங்கிட்டு வந்தேங்க. ஆரஞ்சு, பைனாப்பிள், அதுக்கப்புறம் வாழைப்பழம், இது வந்து கற்பூரவள்ளி, அதுக்கப்புறம் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே நேற்று வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. நேற்று வாங்கிட்டு வந்ததுனால இன்றைக்கி சண்டே வந்துட்டு சந்தைக்கு போக வேண்டாம். ஆனால் அம்மாவுக்கு வந்து காய் வேணுமா, அதனால் அம்மாவை மட்டும் கொண்டு போய் சந்தையில் விடணும் இன்னைக்கு. இது என்னோடய வெயிட் லாஸ் பவுட்ரு, தேங்காய், அதுக்கப்புறம் வந்துட்டு கிவி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது அத்திப்பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். சுவசெடி வந்துட்டு கோலம் வந்து போட போகுது. அது எந்த கோலம் போடுதுன்னு தெரியல. போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். இந்த கோலமும் எது இதுவும் சரி. சரி, கோலம் போட்டதுக்கப்புறம் நான் உங்கள்ட்ட வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கோலம் போட்டிருக்கா அப்படின்ட்டு பார்ப்போம். யாரும் உன் ஃப்ரெண்டு கொடுத்ததா? ஆமாம். சஞ்சனான்னு ஃப்ரெண்டு வந்து கோலம் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்ததை இவங்க வந்து இன்னைக்கு வந்துட்டு போட போகிறாங்க. சஞ்சனாவோட அம்மா போட்டாங்க. சஞ்சனாவோட அம்மா போட்டாங்களாம்மா. கிச்சனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாதம் வந்து வச்சுட்டேன். சாதம் வந்து இப்போ தான் வந்து கொதி வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு வாழைத்தண்டு சூப்பு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்துட்டு வாழைத்தண்டு சூப்பு வச்சுருந்தேன். ஷார்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வாழைத்தண்டு சூப்பு வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஷார்ட்ஸ்லேயே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதேமாதிரி இப்போவும் வந்து லாங் வீடியோலேயும் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வாழைத்தண்டு அப்பத்தா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு அதில் உள்ள தோல் எல்லாமே வந்து எடுத்தாச்சு, உரிச்சு. எடுத்ததுக்கப்புறம் நடுவில் வந்துட்டு தண்டு வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி அதில் உள்ள நார் எல்லாத்தையுமே அப்படி கையில் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டே வரணும். ஒரு பீஸ் கட் பண்ணும்போதும் அந்த நார் வரும். ஒரு நாரையும் அப்படியே வந்து எடுத்து கையில் சுருட்டிக்கிட்டே வரலாம். அப்படி இல்லாட்டி மொத்தமாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு குச்சியை வச்சு நம்ம அப்படியே சுற்றி அதை கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலுமே அந்த குச்சிலேயே வந்துட்டு அந்த நார் வந்து எடுக்கலாம். நான் இன்றைக்கி நார் வந்து எடுக்க கிடையாது, அப்படியே கட் பண்ணி பாத்திரத்தில் வந்து சேர்த்துட்டேன். இப்போ அதை கழுவிட்டு குக்கரில் வந்து நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம்.
ஏன் நார் வந்து எடுக்கலை அப்படின்னா நான் லாஸ்ட்டாக வந்து இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிடுவேன், அதனால வந்துட்டு நார் வந்து எடுக்கலை. இப்போ வந்துட்டு குக்கரில் வந்து கழுவி வச்சுருந்த வாழைத்தண்டை சேர்த்துட்டு இதில் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் தேவையான அளவு வந்து தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்துக்குங்க. நான் வந்துட்டு ஒரு 2 செம்பு தண்ணி வந்து இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். 250 500 எம்எல் தண்ணி வந்து இதில் வந்து சேர்த்து நம்ம வந்து இதை வந்துட்டு 3 to 4 விசில் வச்சு நம்ம வந்து எடுக்க போகிறோம், வேக வச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்கரில் வந்துட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு வேலை முடியும். நல்லாவும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா குழஞ்சி வந்து வெந்து வரும். இல்லை குக்கர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாத்திரத்தில் கூட வந்து வேக வைக்கலாம். இந்த மாதிரி அரைச்சும் செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னா மொத்தமாக வேக போட்டு நம்ம அந்த சாறை ஃபில்ட்ரு பண்ணி சாறு மட்டும் எடுத்து கூட நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்து செய்யலாம். இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி வந்து சைட் பை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் முடிஞ்சிச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு சூப்புக்கு அப்படிங்கிறனால நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். அதுவுமே உங்களோட இஷ்டம்தான். அதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி வந்து நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்துட்டு 2 தக்காளி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா அதிகமான தக்காளி கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். தக்காளி வந்துட்டு 2 தக்காளியை இந்த மாதிரி வந்துட்டு ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாதம் வந்துட்டு கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு அப்படின்னா சாதம் வந்து வெந்துடும். இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அந்த ஹீட்லேயே வந்து போட வேண்டியதான், அடுப்பை சிம்மில் வச்சுட்டு. காலையில் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராகி மால்ட்டு தான் வந்து செய்ய போகிறேன். ராகி மால்ட்டு, அதாவது ஸ்ப்ரவுட் ராகி வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு பால் வந்து சேர்த்து எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இதில் நாட்டு சர்க்கரையோ ஜீனியோ இல்லை வெல்லமோ போட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னா இதில் இனிப்பு சேர்க்காமல் நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம். முக்கியமாக பால் சேர்க்காமல் தண்ணி மட்டும் சேர்த்து கூட நீங்கள் இந்த ராகி மால்ட்டை வந்துட்டு ட்ரை பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பிள்ளைங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஃபுல்லாக பால் வந்து சேர்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எடுத்துக்கிட்டோம். எக்ஸ்ட்ரா ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை இருக்குது, ஆனால் நாட்டு சக்கரை வந்து சேர்க்கலை, ஜீனியை வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ராகி மால்ட்டை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சைடிஷ்க்கு வந்துட்டு காலிஃப்ளவர் வந்து இருந்துச்சு. அதுக்கடையில் வந்துட்டு எனக்கு ஃபோன் வந்துருச்சு. அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க, சந்தைக்கு நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள்ட்ட பேசிகிட்டே அதுக்கப்புறம் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். காலிஃப்ளவரில் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பவுலில் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்து இதை வந்துட்டு நம்ம வந்து சுடுதண்ணி போட்டு நம்ம வந்து கொதிக்க வைக்க போகிறோம். சுடுதண்ணியை காய வச்சு காலிஃப்ளவரில் போட்டு மஞ்சள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நம்ம வந்து செய்யலாம். இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலிஃப்ளவரை வடிகட்டியும் செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 விசிலுக்கு அப்புறம் வந்துட்டு வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு. இதை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த தண்ணி வந்து இருக்கும் பார்த்திங்களா, அந்த தண்ணியை அப்படியே வச்சுருக்கலாம். வாழைத்தண்டை மட்டும் தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ராகி மால்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாழைத்தண்டு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஃபேனில் வச்சுட்டேன். அதுக்குள்ளேயும் தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் பட்டை, கிராம்பு, மிளகு, கல்பாசி இதெல்லாம் வந்து சேர்த்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் சோம்பு வந்து சேர்த்து நம்ம வந்துட்டு இதை வந்து பொரிய விடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே வந்துட்டு 1 by 1 நம்ம வந்து வதக்கிக்கிட்டே நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வந்துட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும், ரொம்ப வந்துட்டு ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை. ராகி மால்ட்டை ஒரு பவுலில் வந்து போட்டு அதுக்கப்புறம் ஜீனி போட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். அவங்கள வந்து சாப்பிட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருந்ததை தான் நான் வந்துட்டு வலித்து சாப்பிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அடியில் லாஸ்ட்டாக வந்து ஒட்டி இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே 1 by 1 வலித்து அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, தக்காளியும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும். அந்த சைடு கேப்பில் பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு ஆறிடுச்சு. எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். மிக்சியில் வந்துட்டு நீங்கள் வந்து அரைக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் கையில் கூட நீங்கள் வந்து நல்லா மசிச்சு தண்ணி சேர்த்து நல்லா பிழிஞ்சு எடுக்கலாம், அப்படியும் வந்து செய்யலாம். இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து இதை வந்துட்டு வடிதட்டில் வந்து போட்டு நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு வேக வச்ச தண்ணியும் தனியாக இருக்குது குக்கரில். இப்போ நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து அதுலேயும் தண்ணி வந்து சேர்த்துருக்கோம். அப்போ தான் வந்துட்டு அதை ஃபில்ட்ரு பண்ண முடியும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வாழைத்தண்டு சூப் வந்துட்டு ரெடி. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வடிகட்டின வாழைத்தண்டு சாறு, அதுக்கப்புறம் வேக வச்ச வாழைத்தண்டு சாறு 2யுமே சேர்த்துட்டு லாஸ்ட்டு அதில் வந்துட்டு
மிளகுத்தூள் ஜீரகத்தூள் வந்துட்டு தேவைக்கேற்ப நீங்கள் வந்து சேர்த்து இதை வந்துட்டு கொதிக்க விட போகிறோம். நெக்ஸ்ட்டு சைடிஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்துட்டு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சோம்புத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு இதெல்லாமே போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 4-5 பல் பூண்டு வந்து இடிச்சிட்டு தோலோட இதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2-3 கொத்து கருவேப்பிலை வந்துட்டு நான் இதில் வந்து சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வந்து கலந்து வச்சிடலாம். கலந்துன்னா நம்ம சிக்கன் 65 எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி அதை வந்து கலந்து கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரை பேனில் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மசாலா தூள் மட்டும் போட்டு நம்ம வந்துட்டு செய்யலாம். முடிஞ்சு அப்படின்னா அதில் கரம் மசாலா கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டு சூப்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் அதில் வந்துட்டு கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, புதினா மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஃப்ரை பேன் வச்சுட்டு இதில் வந்துட்டு ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஆயில் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கீ கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி பட்டர் கூட வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு மசாலா போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அந்த மசாலா எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு விட்டுருங்க வலிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு அதிலே வந்துட்டு மீடியமான ஃப்ளேம் வச்சுட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு காரம் எல்லாமே இதில் வந்து சேர்ந்துருக்கிறதுனால அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகி வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு தனி டேஸ்ட் வந்துட்டு கிடைக்கும். முக்கியமாக அதில் பூண்டு கருவேப்பிலை கண்டிப்பாக வந்துட்டு சேர்த்துக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியமான ஃப்ளேம் முடிஞ்ச வரைக்கும் சிம்மில் வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஃப்ரை ஆகி வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சுபஸ்ரீ போட்ட கோலம் வந்துட்டு இதுதான். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சண்டே சமையல் நம்ம வீட்டில் சாதம், வாழைத்தண்டு சூப்பு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை இதுதான் செஞ்சுருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.